கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக வேதாகம பொக்கிஷ சாலையிலிருந்து இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன பாடத்தினுடைய தலைப்பு என்னென்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, கோதுமையும் மரணமும் அப்படின்ற தலைப்பில் சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். ஸோ இதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய வசனம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோவானில் 12ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இந்த ஒரு வசனம் மட்டும்தான் நம்முடைய பாடத்தினுடைய முக்கியமான ஒரு அஸ்திபாரம். ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பார்த்து நம்ம முடிக்கணும். அப்போ இந்த வசனத்தை அவர் சொல்ல வேண்டிய ஒரு காரணம், ஒரு நோக்கம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, சீஷர்கள் அதாவது பிலிப்பும் அந்திரேயும் நம்முடைய ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, சில கிரேக்கர்கள் உங்களை பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்படுறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன்னா இந்த கிரேக்கர்கள் நம்முடைய ஆண்டவருடைய ஞானத்தை குறித்து நிறைய கேள்விப்பட்டவங்க, அதனால் அவரை பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஏன்னா அது பண்டிகையின் ஒரு காலப்பகுதி. இந்த கிரேக்கர்கள் நேரடியாக போய் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ண முடியாதுன்னா சந்திக்க முடியாது. ஏன்னா இவர்கள் புறஜாதிகள், யூதர்கள் கிடையாது. அதனால் ஆனால் விசுவாசத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய மக்கள். அதனால் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஆலயத்துக்குள்ளே இருக்கார். ஸோ அந்த இடத்துல இவங்களுக்கு அனுமதி கிடையாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சீஷர்கள்ட்ட அவங்க சொல்லும் பொழுது அவங்க போய் நம்முடைய ஆண்டவர்கிட்ட இதை தெரிவிக்கிறாங்க. 22ஆம் வசனத்தில், பிலிப்பு அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான், பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கான பதிலை ஆண்டவர் அங்கே சொல்லலை. சொல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு வார்த்தையை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறார். 23ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். அது என்ன ஒரு சம்பந்தமில்லாத ஒரு பதில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான உண்மையை அதில் வச்சிருக்கார் ஆண்டவர். இதை சொல்லி முடிச்சுட்டு தான் 24ஆம் வசனத்தை நமக்கு பாடமாக இங்கே எடுத்து கொடுத்துருக்கார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும்னு சொல்லி காமிச்சார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு என்ன அர்த்தம் சொல்லி கவனிச்சிங்கன்னா, அதில் 16ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை, இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அப்படின்னா மகிமை அடைகிறதுனா நம்முடைய ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்து போகக்கூடிய அந்த கணம் பொருந்திய ஒரு காரியத்தை பார்த்திங்கன்னா அங்கே சொல்கிறார். புரிஞ்சுங்களா? அதான் 23ஆம் வசனத்தில் அவர் சொல்லி காமிச்சார், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்ததுன்றதை அங்கே சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? ஓகே. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்ததுன்னு சொன்ன உடனே அதை சீஷர்கள் பார்த்திங்கன்னா ஆண்டவர் சொல்லக்கூடிய கோணத்தில் அது புரிஞ்சிக்கல. ஒரு வேளை சீஷர்கள் எப்படி புரிஞ்சுக்கலான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ராஜ்யவாக இப்போ வந்துடுவார், ராஜ்யபாரத்தை ஏற்படுத்துவார், நம்ம கூட சேர்ந்து ஆளுகை செய்யலாம் அப்படின்ற எண்ணங்கள் ஒரு வேளை அவங்க வந்திருக்கலாம். அப்போது மகிமைப்படும்படியான வேலை வந்ததுன்னு சொன்ன உடனே அதை அவங்க தவறாக புரிஞ்சிக்கூடாது இல்லையா? அப்போ அந்த எண்ணங்கள் வளரக்கூடாது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் மகிமைப்படுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கணுன்றது தான் 24ஆம் வசனத்தில் அவர் கோட் பண்ணார். பாருங்க, அந்த 24ஆம் வசனத்தில், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல கோதுமை மணின்னு சொல்லி யாரை சொல்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிக்கிறார், நான் இந்த பூமியில் சாகலை அப்படின்னா பலனே கிடையாது, அது தனித்து அப்படியே இருக்கும். நான் சாகலை அப்படின்னா, நான் மரிச்சாதான் மிகுந்த பலனை கொடுக்குன்னு சொல்லி காமிச்சார். அப்போது கிரேக்கர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, ஆண்டவரை பார்க்குறோன்றாங்க. அதை சீஷர்கள் சொன்னாங்க. அதுக்கு நேரடியான பதில் சொல்லாமல், நான் மரிச்சிட்டேன் அப்படின்னா மிகுந்த பலன், யூதர்களும் சரி கிரேக்கர்களும் சரி பலன் அடைவார்கள்ன்றத அங்கே சொல்லி காமிக்கிறார். அப்போது பலன் அடைகிறதா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் மாதிரியே மகிமைக்குள்ளே போகக்கூடிய ஒரு ஆசீர்வாதன்றதை சொல்லி காமிக்கிறார். பாருங்கள், எபிரேயரில் 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே நம்மளுக்கு புரிய வைப்பார். ஏனென்றால் தமக்காகவும்
தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரத்தினால் பூர்ணப்படுத்துவது ஏற்றதாக இருக்கும். அப்போ சகலத்தையும் உண்டாக்கின பிதா நம்மளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னா நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி நம்முடைய இயேசு கிறிஸ்துவை உபத்திரத்தினால் பூர்ணப்படுத்துவது ஏற்றதாக இருக்குன்றதா அங்கே சொல்லப்பட்ட வசனம். அப்போ நம்ம கோர்வையாக அதை கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், கோதுமை மணியாகிய நான் நிலத்தில் விழுந்து இந்த பூமியில் மரித்தால்தான் மிகுந்த பலன் கிடைக்கும். அந்த பலன் தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கே ரட்சிப்பு ஆசீர்வாதன்றதை சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? ஆனால் நமக்கு என்னன்றதான் முக்கியமான ஒரு கேள்வி. ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ரட்சிப்பு அவர் மரிச்சிட்டார்னா, ஆனால் இன்னைக்கு அவரை தெரிந்து கொண்டு அவரை விரும்பி அவருடைய பின்னாடி போகக்கூடிய அவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் உலகத்துக்கு எந்த காலத்திலுமே கிடைக்காது. அது என்ன ஆசீர்வாதம் சொல்லி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு விளக்கத்துக்குள்ள உள்ள போகிறோம். நம்முடைய ஆண்டவர்கிட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய உரிமம் இருந்துச்சு, ரைட் டு லிவ் உரிமம். காரணம் என்னன்னா, இந்த உரிமம் இந்த பூமியில் யாருக்குமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஆதாமுடைய ஒரு சந்ததி, பாவத்துக்கு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், அவருக்கு மட்டுமே வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு உரிமம் இருந்துச்சு. அந்த உரிமத்தை என்ன பண்ணார்னா இந்த பூமியில் விட்டு கொடுத்தார், மரணத்தின் மூலமாக அது விட்டு கொடுத்தார். அப்படி விட்டு கொடுக்கும் பொழுது அவரை இன்னைக்கு உண்மையாக பின்பற்றவங்க அந்த ரைட் டு லிவ் அந்த உரிமத்தை பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு நாம மட்டும்தான் வாழ்வதற்கான சரியான தகுதியை, அந்த உரிமத்தை இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக பெற்றிருக்கிறோம். அப்படி பெற்ற நாம என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உரிமத்தை இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த தகுதி என்ன பண்ணணும்னா அவருக்காக விட்டு கொடுக்கணும். நாமளும் அவர் மாதிரியே மறிக்கணும். இப்படி மறிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை உலகம் பெறவில்லை, அது உலகத்துக்கு கிடையவே கிடையாது. அதனால தான் ரோமரில் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் அவர் தெளிவுபடுத்தி காமிப்பார். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ இன்னைக்கு அவரை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஆண்டோடைய பிள்ளைகள் அவர்களும் கோதுமை தான். படிக்கலாம் ஒரு வசனம் பாருங்க, மத்தேயுல 13ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அதில் சொல்லுவார், அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். அப்போ கோதுமை யாருன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போ கோதுமையாகிய நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் தன்னோட ஜீவனை கொடுத்தாரு, வாழக்கூடிய உரிமம் பெற்றிருந்து கூட. ஏன்னா அநேகரை மகிமைகளை கொண்டு வரணும் அதுக்காக. அந்த மாதிரி இன்னைக்கு கோதுமையாக நாமளும் இன்னைக்கு வாழக்கூடிய உரிமையை ஆண்டவருடைய மரணத்தின் மூலமாக இன்னைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். இந்த வாழ்க்கையை நாமளும் அவருக்கு திருப்பி கொடுக்கணும் நம்முடைய மரணத்தின் மூலமாக. அப்படி கொடுக்கும் பொழுதுதான் ஒட்டுமொத்த உலகமும் ஆசீர்வாதத்துக்குள்ள வரும், அவங்களும் இந்த பலனை பெற்றுக்கொள்ளுவார்கள். அப்படின்றதா இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டி. புரிஞ்சுங்களா? அதனால தான் 25ஆம் வசனத்தில் அதை குறித்து அவர் நீட்டாக பேசி காமிச்சார். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் பேசி காமிச்சார், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய காலமாக காத்துக்கொள்ளுவான். இதில் சில சந்தேகங்கள் வரலாம். ஜீவனை வெறுக்கிறதுனா என்ன அர்த்தம்ன்ற ஒரு சந்தேகம் வரலாம். இன்னைக்கு கோதுமை மணிகளாக நம்மளை கூப்பிட்டார் இல்லையா, உரிமம் பெற்றுக்கணும் இல்லையா, உரிமம் பெற்றுக்கூடிய நாம தான் உயிரை கொடுக்க முடியும். அதனால நாம வேதம் படிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, வேதத்தை கேட்கறது நாம வாழ்றதுனா மரிக்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தமே தவிர உலக பிரகாரமாக வாழ்றதுக்கு கிடையாது. இந்த உயிரை கொடுக்கறதுக்கு தான் இந்த வேதம் வாசிக்கிறோம், கேட்கிறோம், படிக்கிறோம் எல்லாமே. அப்போ ஜீவனை வெறுக்கிறதுல என்ன அர்த்தம் சொல்லி கவனிக்கும் பொழுது, உயிர் இருக்கு இல்லையா, ஜீவன், இந்த உயிர் ஏதோ ஒன்று சார்ந்துதான் இந்த பூமியில் இருக்கும் எப்பொழுதுமே. அது நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய சிந்தனைகளாக இருக்கலாம், ஆசை, இச்சை, நம்முடைய எண்ணங்கள், இந்த உலகம், இந்த சமுதாயம், விருப்பு வெறுப்பு, சமாதானம், மகிழ்ச்சி, உயர்வு தாழ்வு, இப்படி எதையோ ஒன்று சார்ந்துதான் இந்த உயிர் இருக்கும் எப்பொழுதுமே இல்லையா. ஆனால் இப்படி சார்ந்திருக்கிறதுக்கு பேர் உயிர் கிடையாது.
உரிமம் பெற்றவங்களுக்கு அது அடையாளம் கிடையாது. நம்முடைய உயிர் ஜீவன் இருக்கு இல்லையா, அது எப்பொழுதுமே கிறிஸ்துவை மட்டுமே சார்ந்திருக்கணும். அதுதான் ஜீவனை வெறுக்கிறதுக்கு அடையாளம். அப்போ இந்த ஜீவனை பெற்றிருக்கிறோம், இந்த ஜீவன் எப்பொழுதுமே கிறிஸ்துவை மட்டுமே சார்ந்திருக்கணும், வேற எதுவுமே சார்ந்திருக்கக்கூடாது அப்படின்றதா இன்னைக்கு நம்மளுக்கு சொல்றாரு. அதனால தான் கோதுமையும் மரணம்னு சொல்லி காமிச்சார். அப்போ கோதுமையாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். அப்படி ஜீவனை கொடுக்கும் பொழுது அதனுடைய பலன்கள் முதல்ல யாருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்மகிட்ட வந்து சேர்ந்திருக்குது. சேரும் பொழுது வாழ்க்கையினுடைய உரிமம் பெற்றிருக்கும். இந்த உரிமம் எதுக்குன்னா அவருக்காக, அவர் மாதிரியே மரிக்கிறதுக்காக தான் இந்த உரிமம். இந்த வாழ்க்கையை அவருக்காக கொடுக்கறதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டுருக்கான்றதை மறந்துடக்கூடாதுக்காக தான் சொல்லி காமிச்சார். இப்படி நாம ஜீவனை கொடுக்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகமும் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வரக்கூடிய 1000 மண்டல சாட்சியில் வருவாங்கன்றதா சொல்லப்பட்ட உண்மைகள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாமளும் நம்முடைய ஆண்டவரை போலவே ஜீவனை கொடுக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷ விதமாக வேதாகம பொக்கிஷ சாலையிலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு சத்தியத்தினுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கள்ளனின் வேண்டுதல் அப்படின்ற தலைப்பில் சில உண்மைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் லூக்கால 23ஆம் அதிகாரத்தில் 42-43 வசனங்கள். ஸோ நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், நம்முடைய ஆண்டு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு பக்கத்தில் 2 கல்லர்கள் அறையப்பட்டிருக்கிறாங்க சிலுவையில் என்று தெரியும். அதில் ஒருத்தர் பேசக்கூடிய ஒரு காரியத்துக்கான பதிலை தான் நம்முடைய ஆண்டு கொடுக்குறான்றது நம்முடைய பாடத்தினுடைய அடிப்படை. சரிங்களா? அப்போ அந்த வசனம் படிக்கும் பொழுது, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான் அப்படின்னு சொல்லி அந்த கள்ளன் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார். சரிங்களா? அப்போது நம்முடைய ஆண்டவர் அந்த கள்ளனுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு கனப்படுத்தி ரிப்ளை என்ன பண்ணுறாருன்னா அங்கே பண்ணுறாரு. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இந்த வசனத்தை தான் நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான விஷயங்கள். காரணம் என்னென்னா, அநேகர் இந்த வார்த்தையை படிச்சுட்டு சாகக்கூடிய டைமில் அந்த தருவாயில் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம் அப்படின்னா நம்முடைய பாவங்களை மன்னிச்சு அவருடைய ராஜ்யத்தில் பரலோகத்தில் நம்மளை கொண்டு போய் அவர் சேர்த்துருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் காலங்காலமாக பார்த்திங்கன்னா உலகத்துக்குள்ளாக அநேகர்கிட்ட இருக்கின்றது நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அடிப்படையாகவே அவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளுக்கு சில கட்டளைகளை கொடுத்துருக்காரு. ஏன்னா வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவனுடைய ஆவியினாரில் அருளப்பட்டிருக்கிறது. நம்பர் 1, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கணும். நம்பர் 2 அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் வசனத்தில். அதனால் நம்ம கொஞ்சம் நிதானிக்கணும். ஏன் நிதானிக்கணும்னா, இந்த ஒரு வார்த்தையில் அநேகமாயிரம் உண்மைகள் உள்ளடங்கி இருக்குது. எப்படி நிதானிக்க போகிறோன்றது தான் ஆச்சரியமான ஒரு கோணம். அதை நம்ம கவனிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டார் இந்த இடத்துல, இன்றைக்கு நான் சொல்கிறேன் என்னுடனே கூட நீ பரதேசில் இருப்பாய்ன்றதை சொன்னார். நம்ம யோசிக்கும் பொழுது, இன்றைக்கு சொல்கிறேன் என் கூட நீ பரதேசில் இருப்பாய்ன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த கல்லர்களும் சரி, நம்முடைய ஆண்டவரும் சரி, இந்த 3 பேருமே அன்னைக்கு மரிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நீசான் மாதம் 14ஆம் தேதி. சரிங்களா? மைண்டில் வச்சுக்கோங்க. 3 பேருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா மரிச்சிட்டாங்க. மரித்த உடனே இந்த பூமியில் ஒருத்தங்க மரிச்சிட்டாங்கன்னா எங்கே போவாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான சட்டம் பைபிளில். அப்போது இந்த 3 பேரும் பார்த்திங்கன்னா சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல யார் மரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், யோவானில் 19ஆம் அதிகாரத்தில் 32-33 வசனங்களை வாசிக்கும் பொழுது 32ஆம் வசனத்தில் போர்ச்சேவர்கள் வராங்க. அந்த 2 கல்லர்களும் இன்னும் மரிக்கலை. அதனால் கால்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க முறித்து அவங்கள மறிக்க வைக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது அவர் ஏற்கனவே மறிச்சிட்டார். அதனால் கால் எலும்பை முறிக்கலை.
நமக்கு எது உறுதியாயிருச்சுன்னா 3 பேரும் மரிச்சிட்டாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் மரித்தவர்கள் எங்கே போவாங்கன்றது அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி. புரிஞ்சுங்களா? அதை குறித்து நம்முடைய ஆண்டவர் ரொம்ப தெளிவான உண்மைகளை வேதாகமத்தில் கொடுத்துருக்காரு. ஆதியாகமத்தில் அவர் சொன்னார் பாருங்கள், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது கடைசி லைன் படிக்கிறேன். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ மனிதனே நீ மண்ணாக இருக்கிற, நீ மண்ணுக்கு திரும்பிடுவ அப்படின்றத அங்கே சொன்னார். அதே நேரத்தில் சங்கீதம் 146 4ஆம் வசனம் வாசிக்கும் போது அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லிட்டார். அவன் மறிச்சிட்டாங்கன்னா எங்கே போவாங்கன்னா மண்ணுக்கு போயிடுவாங்க, இந்த பூமிக்கே திரும்பி போயிடுவாங்கன்றத அங்கே சொல்லிட்டார் ஆண்டவர் தெளிவாக இல்லையா? அப்போ பூமிக்கு திரும்பி போயிட்டாங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா வேதாகமத்துக்குள்ள பாதாளம் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. பாருங்கள், பிரசங்கியில் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது நமக்கு அதில் தெளிவுபடுத்தி அமைப்பார். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய், நீ போகிற பாதாளத்தில் செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானம் இல்லையே அப்படின்னு சொல்லி காமிப்பார். புரிஞ்சுங்களா? அப்போ மனுஷன் மரித்த உடனே மண்ணாகிய பூமியாகிய பாதாளத்துக்குள்ளே போகிறாங்கன்றது நம்பர் 1 கிளியர். அடுத்து நம்முடைய ஆண்டவர் அவரும் மரிச்சிருவார். எங்கே போவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், மத்தேயில 12ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு அருமையான விட்னஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவருடைய மரணத்தை குறித்து அங்கே சொல்லப்படுது. அதை வாசிக்கும் பொழுது யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அநேக உண்மைகள் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய ஆண்டவர் மரிச்சிருவார், அவரும் பூமிக்குள்ளே போயிடுவான்றதுக்கு தான் வசனம் படிச்சிருக்கும். அதே மாதிரி பாருங்கள், மத்தேயில 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவருடைய மரணத்தை முன்னறிவிச்சிருப்பாங்க. அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார். அப்போ அந்த 3 நாள் ஏறக்குறைய நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியின் இருதயத்தில் தான் இருப்பான்றதையும் சொல்லி காமிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு வசனம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 கொரிந்தியரில் 15ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்து கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ என்ன நம்ம தெளிவாயிட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 பேரும் மரிச்சிட்டாங்க, 3 பேருமே பூமிக்குள்ளே போயிட்டாங்க. சரிங்களா? ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், நம்முடைய ஆண்டவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருப்பார். ஆனால் இந்த கள்ளர்கள் எப்போ உயிர் தெழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், உயிர்த்தல் நடக்கக்கூடிய கடைசி நாளில் தான் அவங்க வருவாங்களே தவிர அதுக்கு முன்னாடி அவங்க வரமாட்டாங்கன்றதையும் நம்முடைய ஆண்டவர் வேதாகமத்துக்குள்ளே திட்டமாக சொல்லிட்டார். பாருங்கள், யோபுல 14ஆம் அதிகாரத்தில் 10-12 வசனங்கள் வாசிக்கும் பொழுது மனுஷன் மரித்த உடனே அவன் நிலைமை என்னன்றதை அங்கே சொல்லுவார். மறுபடியுமாக, மனுஷனோவென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான், மனுப்புத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே அப்படின்னு சொல்லி 10ஆம் வசனத்தில். அடுத்தது 12ஆம் வசனம் வரும்பொழுது மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை என்று சொல்லி காமிச்சிருக்கார். அப்போ வானங்கள் ஒளிந்து போகிற வரைக்கும் மனுஷன் எழுந்திருக்க மாட்டானா. அது என்ன வானங்கள் ஒளிந்து போகிற வரைக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வானத்தில் இன்றைக்கி உட்காந்து ஆளுகை செய்கிறது யாருன்னா பிசாசானவன். நிறைய வசனம் இருக்குது, நமக்கு டைம் கிடையாது. அப்போது அவனுடைய ஆளுகை முடிகிற வரைக்கும் இந்த மனுக்களும் உயிர் தெழுந்து வரமாட்டாங்கன்னு சொல்லி காமிக்கிறார். அதனால தான் இந்த பூமியில் பிறந்த ஒரு மனுஷன் மரிச்சிட்டாங்கன்னா உயிர் தெழுந்து நடக்கக்கூடிய கடைசி நாளில் வருவாங்கன்றதை மார்த்தாள் அன்னைக்கே என்ன பண்ணாங்கன்னா கரெக்டாக நம்முடைய ஆண்டவர்கிட்ட சொல்லி காமிச்சாங்க. பாருங்கள், யோவான் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அதற்கு மார்த்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். அப்போது உயிர்த்தெழுதல் நடக்கக்கூடிய கடைசி நாளில் தான் இந்த பூமியில் மரித்த ஒட்டுமொத்த ஜனங்களும் உயிர்த்தெழுந்து வருவாங்களே தவிர அதுக்கு முன்னாடி யாருமே வரமாட்டாங்கன்றது சொல்லி காமிச்சிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா வித்தியாசத்தை, ஆண்டவரும் மரிச்சிட்டாரு, கள்ளர்களும் மரிச்சிட்டாங்க. இந்த கள்ளர்களும் ஆண்டவரும் 2 பேருமே பூமிக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்துட்டார். கள்ளர்கள் கடைசி வரைக்கும் வானம் ஒளிந்து போகிற வரைக்கும் அவங்க ஏஞ்சிக்க மாட்டாங்கன்றத சொல்லிட்டார். இப்போ தான் உங்ககிட்ட கேள்வி வரணும். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், என்னோட கூட பரதேசில் இருப்பான்னு சொன்னார் இல்லையா, எங்கே இருக்கிறாங்க?
பார்த்தீங்களா, ஒரு கேள்வி வந்துடுச்சு. அதனால தான் ஆண்டவர் இன்னும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு, இந்த பூமியில் பிறந்து மறித்த யாருமே இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவரை தவிர பரலோகத்துக்குள்ளே போகவே இல்லைன்றதை ரொம்ப கிளியராக விட்னஸ் பண்ணி அங்கே ஆண்டவர் காமிக்கிறார். யோவானில் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை அப்படின்றத அங்கே சொல்லியிருக்கார். நம்முடைய தமிழ் வேதாமத்தில் பரலோகத்தில் இருக்கிறவருமான அப்படின்ற வார்த்தை ஆக்சுவலாக அங்கே வரக்கூடாது, நம்மள அதில் போட்டிருப்பாங்க, சரிங்களா. இன்னொரு தமிழ் பைபிளில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேற எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. அப்போது பரலோகத்திலிருந்து வந்தவர் தான் மேலே போயிருக்காரு தவிர வேறு யாருமே இல்லைன்றதையும் தெளிவுபடுத்தி காமிச்சிருக்காரு. ஆங்கில வேதாமத்தில் படித்தா இன்னும் கிளியராக இருக்கும், சரிங்களா. அப்போது ஏனோக்கு எங்கே போனார், எலியா எங்கே போனார், 2 பேருமே எங்கேயும் போல எல்லாம் பூமிக்குள்ள தான் இருக்காங்கன்றதையும் ஆண்டு தெளிவுபடுத்தியிருக்காரு, சரிங்களா. அப்போது இந்த பூமியில் பிறந்த மனுஷன் இந்த வானங்கள் ஒளிந்து போகிற நாள் வரைக்கும் இந்த மண்ணுக்குள்ளே தான் இருப்பாங்கன்றது கிளியர். ஆனால் ஆண்டவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்துட்டார். அப்படி உயிர் தெழுந்து கூட நம்முடைய ஆண்டவர் எங்கே போகல, பரலோகத்துக்கு போகலை, பரதீசிக்கும் போகல. அப்போ அந்த பரதீசின்றது விஷயம் பார்த்தீங்கன்னா பாரடைஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. பாரடைஸ்னால் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், வெளிப்படுத்தின விஷயத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது ஒரு அருமையான விளக்கத்தை நமக்கு புரிய வைப்பாருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க, தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனின்னு சொல்லி காமிக்கிறார். அப்போது இந்த ஜீவ விருட்சத்தின் கனி முதல்ல எங்கே இருந்ததுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஈடன் கார்டன், ஏதேன் தோட்டம். அந்த ஏதேன் தோட்டம் தான் பாரடைஸ் அப்படின்றது சொல்லி காமிக்கிறாரு. அப்போது கள்ளன்கிட்ட என்ன சொல்கிறான்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த பூமியுமே ஏதேன் தோட்டம் மாதிரி மாறக்கூடிய ஒரு காலப்பகுதி இருக்குது கட்டாயமாக. அன்னைக்கு கண்டிப்பாக நீ என் கூட இருப்ப இந்த பூமியில் அப்படின்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கள்ளன் பரலோகத்துக்கும் போல கள்ளன் கடைசி வரைக்கும் இந்த பூமிக்குள்ளே தான் இருப்பார், உயிர் நடக்கூடிய கடைசி நாள் தான் வருவார். அப்படி வரும்பொழுது இந்த பூமி ஏதேன் தோட்டமாக இருக்க போகிறது. அப்படி எல்லாரும் அதுக்குள்ளே அந்த ஆசீர்வாதத்தை வந்து அனுபவிக்கும் பொழுது நீயும் அங்கே இருப்ப. ஏன்னா என்னுடைய ராஜ்யம்தான் இந்த பூமியில் இருக்குன்றத ஆண்டு ரொம்ப அருமையாக அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அங்கே காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்படின்னா பரலோகத்துக்கு யார் மட்டும்தான் போக முடியுன்றது ஒரு கேள்வி வந்துருச்சு. பரலோகத்துக்கு எப்படி போக முடியும் அடுத்த கேள்வியும் உள்ளே இருக்குது நம்மக்கிட்ட. ஏன்னா பரலோகத்துக்கு போகிறதுக்கு சில வந்து அடிப்படையான தகுதிகளை நம்முடைய ஆண்டவர் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கார். இந்த தகுதி நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த தகுதிகள் கள்ளன் சிலுவையில் தொங்கி மரிக்கிற வரைக்கும் அவருக்கு அப்ளை ஆகாது. முதல்ல பாருங்க, யோவானில் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, யாருக்கு? நிக்கதேமுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு யூதனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படின்னு மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொன்னார். புரிஞ்சுங்களா? 5ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இந்த வசனம் கள்ளனுக்கு அந்த டைமில் அப்ளை ஆகுமான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்தாதான் தேவன் ராஜ்யத்தில் போக முடியும். கள்ளன் மரிக்கூட டைமில் இருக்கார், அவர் எங்கே ஜலத்தில் பிறக்கிறது, எங்கே ஆவியில் பிறக்கிறது? நம்முடைய ஆண்டவர் மரிச்சாதான் இந்த வசனமே உலகத்துக்கே அப்ளை ஆகும். நம்முடைய ஆண்டவர் என்ன மரிக்கவே இல்லையே, உயிர் தெளவே இல்லையா அந்த டைமில், சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் பொழுது, இல்லையா? இந்த மாதிரி அநேகமாயிரம் கேள்விகள் இருக்குன்றதையும் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி அன்னைக்கு டைமில் இந்த பூமி பாரடைஸ் மாதிரி மாறவும் இல்லை. புரிஞ்சுங்களா? அது எப்போ மாறும்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஆளுகை இந்த பூமியில் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் பூமி பாரடைஸ் மாதிரி இருக்கும். இப்படி அநேக உண்மைகளை அந்த ஒரு வசனத்திலே சொல்லி காமிச்சிருக்காரு. அப்போது பரலோகத்துக்கு யார் போக முடியும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஒரு சட்டத்தை தெளிவாக யோவான் 3:3-5 படித்தோம். இன்னொரு முக்கியமான வசனம் படிக்கலாம் பாருங்கள். மத்தேயுல 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம்.
பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவுடைய சித்தத்தின்படி யார் செய்கிறாங்களோ அவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியுன்றதை ஆண்டவர் கிளியராக சொல்லி காமிச்சார். அப்படின்னா பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னா 1 தீமோத்தேயு 2:4 நீங்கள் வாட்சி பார்க்கும் பொழுது எல்லாரும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடையணும்னு சொல்லி காமிப்பார். ஏன் அடையணும்னா எல்லாருமே நம்முடைய இயேசு கிறிஸ்து மாதிரி மாறினாதான் பரலோகத்துக்குள்ளே போக முடியுமே தவிர இல்லைன்னா போக முடியாதுன்றதையும் சொல்லி காமிச்சார் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம பார்த்த பாடத்தினுடைய தலை பார்த்தீங்கன்னா கள்ளனின் வேண்டுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கள்ளன் என்ன வேண்டினார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுத்தார். என்ன பதில் கொடுத்தார்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, இன்றைக்கு சொல்லுகிறேன் நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி காமிச்சார். அப்படின்னா அந்த லைன், அந்த வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, இன்றைக்கு சொல்லுகிறேன் நீ என் கூட பரதேசில் இருப்பாய்ன்றது சொல்லி காமிச்சார். கட்டாயமாக இருப்பார். அந்த பரதேசின்றது பார்த்தீங்கன்னா இந்த பூமி ஏதேன் தோட்ட மாதிரி மாறக்கூடிய காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில் எல்லா உலகனும் உள்ள வரும் பொழுது நீயும் இருப்ப அப்படின்றத நம்பிக்கை அட்டை கொடுத்துட்டு போனான்றதை நம்ம கவனிக்கிறோம். காரணம் என்னென்னா, ரொம்ப முக்கியமான உண்மைகளை பார்த்துருக்கோம். இந்த 3 பேருமே பூமிக்குள்ளே தான் இருந்தாங்க. நம்முடைய ஆண்டவர் உயிர் தெழுந்தார். அவர்கள் இன்றைக்கி வரைக்கும் உயிர் தெழல. நம்பர் 1 பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் மேலேருந்து கீழே வந்தார். அவரை தவிர வேறு யாருமே பரலோகத்துக்கு போல. இப்படி நிறைய காரியங்களை நிதானித்து பார்த்தோம் இல்லையா? அதில் கூட சில பேருக்கு சில கேள்விகள் வரலாம். எல்லா உலக ஜனங்களும் உயிர் தெழுந்து வரும் பொழுது இந்த நல்ல கள்ளனும் வரப்போகிறார்ல, அப்போ என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாம். அதுக்கும் ஆச்சரியமான உண்மைகளை வச்சிட்ருக்கார் ஆண்டவர் உள்ள. அதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட கூட நீங்கள் பிரயாணம் பண்ணுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி அநேகமாயிரம் உண்மைகளை தெரிந்து கொண்டு நம்முடைய பிதாவின் சித்தம் செய்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நிறைவேறும் நீதி என்கிற தலைப்பின் கீழாக நாம் தொடர்ந்து வேத பாடங்களை பார்த்துட்ருக்குறோம். ஸோ கடந்த பாகத்தில், அதாவது 6ஆம் பாகத்தில் என்ன பார்த்துருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதத்தில் நம்முடைய ஆண்டவர் சொன்ன அந்த 6 மெத்தடில் 3 மெத்தட் குறித்து நம்ம கடந்த பாகத்தில் பார்த்துருந்தோம் இல்லையா? அந்த 3 மெத்தட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தலைப்பின் கீழே படிப்பது, ஒரு வசனத்துடைய கருப்பொருளை அறிந்து படிப்பது, ஊமைகளை மையமாக வைத்து படிப்பதுன்னு சொல்லக்கூடிய 3 மெத்தட் படிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ மீதம் இருக்கக்கூடிய 3 மெத்தடை இன்றைக்கி டைம் எவ்வளோ தூரம் இருக்குதோ அவ்வளோ தூரம் என்ன பண்ணலாம்னா கவனிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த 4வது மெத்தட் என்னென்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, காலங்களை மையமாக வைத்து படிப்பது. 5வது மெத்தட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசனங்களையும் அடையாள பாஷைகளையும் மையமாக வைத்து படிப்பது. 6வது மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிழலும் பொருளும் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மெத்தட் இன்னும் நமக்கு பெண்டிங் இருக்குது. ஸோ அதில் முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா, காலங்களை மையமாக வச்சு படிக்கக்கூடிய மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த காலங்களை மையமாக வச்சு படிக்கக்கூடிய மெத்தடுடைய முக்கியமான நோக்கம் என்னன்றது நமக்கு தெரியணும். நமக்கு தெரிஞ்ச வகையில் 3 காலப்பகுதிகள் இருக்குது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சொல்லக்கூடிய 3 முக்கியமான காலப்பகுதிகள் இருக்குது இல்லையா? இந்த 3 முக்கியமான காலப்பகுதியில் கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சு, நிகழ்காலத்தில் என்ன நடந்துட்டுருக்குது, வருங்காலத்தில் என்ன நடக்க போகுது, இந்த எல்லா காரியத்தையும் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆண்டவர் அந்த உண்மைகளை, சத்தியங்களை இந்த வசனத்துக்குள்ளே மறைச்சி வச்சிருக்கிறார். அப்போது காலங்களை பற்றிய அந்த ஒரு உண்மையை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அதை குறித்து ரொம்ப தெளிவாக நமக்கு சில வசனங்களை கொடுக்குறார். பாருங்கள், சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் படிக்கலாம். சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்து அருளும். பார்த்தீங்களா? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்களுடைய நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் அப்படின்னு சொல்கிறார். அதே நேரத்தில் ஒவ்வொரு காலத்திலையும் என்ன நடக்க போகுதுன்றதையும் நேர்த்தியாக என்ன பண்ணியிருக்காரு நம்முடைய ஆண்டவர் செய்திருக்கிறார் இல்லையா? பாருங்க, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு.
பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் ஒரு சரியான டைம், ஒரு காலம் இருக்குன்றதையும் நம்மளுக்கு புரிய வைக்கிறார். அப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நம்முடைய ஆண்டவர் அநேக உண்மைகளை சொல்லி வச்சுருந்தார். அதை குறித்து கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப கருத்தாக என்ன பண்ணாங்கன்னா, கரெக்டாக ஜாக்கிரதையாக என்ன பண்ணாங்கன்னா அந்த காலங்களை குறித்து நிதானிக்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்களாம். பாருங்க, 1 பேதுரு 1:11. 1 பேதுரு 1:11 தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். பார்த்தீங்களா, எந்த காலத்தை குறிச்சிருக்கிறார், அந்த காலத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களாம். அப்போ நாம கூட நம்முடைய ஆண்டோடைய திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காலங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு அவசியம்ன்றதை நமக்கு சொல்லி காமிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த காலங்கள் சொல்லக்கூடிய இந்த முறைமைகளை, திட்டத்தை எந்த காலப்பகுதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மனுஷன் இந்த பூமியில் வரணும். அப்படி வரும்போது அந்த மனுஷன் ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு சந்ததியாக மாறணும். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய ஒரு திட்டம் இல்லையா? அப்போ அந்த மனுஷன் வரத்துக்காக அவர் ஏற்ற சில வேலைகளை செய்திருக்கிறார். அதுக்கு முதல்ல அவர் என்ன உண்டாக்கியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூமியை உண்டாக்கியிருக்காரா. பாருங்க, ஏசாயா 45:12, 18. ஏசாயா 45:12 நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்து என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வசேனையும் நான் கட்டளையிட்டேன். 18 வானங்களை சிருஷ்டித்து பூமியும் வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் முதல்ல பூமியை உருவாக்கியிருக்கார். நீங்கள் ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்துச்சு சொல்லி காமிச்சிருப்பார். அப்போ பூமி இருந்துச்சு, ஒழுங்கின்மையாக இருந்துச்சு, டிஸார்டர் கண்டிஷனில் பூமி இருக்குது. இப்போ இந்த பூமியை என்ன பண்ணணும், மனுஷன் வாழக்கூடிய வகையில் பூமியை அவர் தயார் செய்யணும் இல்லையா? அதனால தான் அவர் சில காலங்களை, சில நாட்களை என்ன பண்ணிட்டாருன்னா எடுத்துக்கிட்டான்னு சொல்லி பார்க்குறோம். 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள். அப்போ 5 நாள் என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப அருமையாக நம்முடைய ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். இந்த பூமியை ஒழுங்குபடுத்தி மனுஷனை கொண்டு அங்கே வைக்கிறதுக்காக ரெடி பண்ணார் இல்லையா? அப்போ மனுஷனை எப்போ ரெடி பண்ணி உள்ளே வச்சாரு அந்த பூமியில் படிக்கலாமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26-31. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 முதல், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். 31 அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. பார்த்தீங்களா? அப்போ 6வது நாளில் இந்த பூமியில் மனுஷனை கொண்டு வைக்கிறார். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்போ அந்த காலங்கள்ன்ற விஷயத்த நம்ம எங்கேருந்து தொடங்கும் போது நமக்கு பொருத்தமாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னைக்கு மனித குலம் தொடங்குதோ அன்னிலிருந்து தான் நம்ம பார்க்க முடியுன்றது தெரிஞ்ச விஷயங்கள், தெளிவான விஷயங்கள் இல்லையா? அப்போ ஆதாம்லேருந்து தான் அந்த காலப்பகுதியை நம்ம தொடங்கணுன்றது நமக்கு புரிஞ்சிருச்சு. இதை குறித்து தான் ரொம்ப கிளியராக டீட்டெயிலாக நாம் புரிஞ்சிக்கூடிய வகையில் அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக நம்முடைய ஆண்டவர் விளக்கி காமிச்சிருக்காரு. படிக்கலாமா? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் படிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல், பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்திலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? நம்ம படிச்சுட்டு வரும்போது நமக்கு புரிய வைக்கிறதுக்காகவே ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அப்பொழுது இருந்த உலகம் அப்படின்னு சொன்னார். அடுத்தது 7ஆம் வசனம், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு. பார்த்தீங்களா? இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அப்படின்றார். வானம் பூமி. அப்போ அப்பொழுது இருந்த வானம் சொல்லி பார்க்கும்போது வானம் பூமி, இப்பொழுது இருக்கிற வானம் பூமின்னு சொல்லி 2 பாகத்தை கண்ணுக்கு முன்னாடி நிற்க வச்சிட்டார். இப்போ சரிங்களா? அடுத்தது 13ஆம் வசனம் படிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். பார்த்தீங்களா? அடுத்து 3ஆம் பாகத்தை எப்படி நம்மளுக்கு புரிய வைக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதிய வானம் புதிய பூமின்னு சொல்லி காமிச்சார். இப்போ ஒரு சின்ன ஒரு படம் நம்ம வரையலாம். அது வரையும் போது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், கொஞ்சம் நல்லா அந்த படத்தை கவனிங்க.
அவர் வந்து ஒரு பூமியை வந்து உருவாக்குனார். ஒரு பூமி உருவாக்குனார் இல்லையா? இந்த பூமியை நம்ம எப்போ வந்து உலகம் அப்படின்னு சொல்லலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னைக்கு மனிதன் வாழக்கூடிய வகையில் எல்லாத்தையும் உண்டாக்கி மனிதனை வச்சாரோ அன்னிலிருந்து உலகன்ற கான்செப்டை நம்ம தொடங்கிக்கலாம். சரிங்களா? அப்போ ஒரே ஒரு பூமி தான், அதாவது ஒரே உலகம் தான் படைக்கிறாரு. அதை 3 பகுதி என்ன பண்றாரு, அவர் பிரிக்கிறார். சரிங்களா? ஸோ அப்பொழுது இருந்த உலகம் ஒரு பகுதி என்ன பண்ணிருக்காருன்னா பிரிச்சிருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறமா இப்பொழுது இருக்கக்கூடிய வானங்களும் பூமியும் சொல்லி பிரிச்சிருக்காரு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய புதிய வானம் புதிய பூமின்னு சொல்றாரு. சரிங்களா? இதுதான் நம்ம என்ன பண்ணணும், 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 5லிருந்து படிச்சு 13ஆம் வசனம் வரைக்கும் நம்ம கொண்டு போகணும். சரிங்களா? அப்பொழுது இருந்தது பார்த்தீங்கன்னா முதலாவது ஒரு பகுதி. இது எப்படி சொல்லியிருக்காருன்னா முதலாம் உலகம். அப்போ ஒரே ஒரு உலகம் தான் அவர் படைச்சிருக்காரு. அதாவது ஒரே ஒரு உலகம் தான், ஒரே ஒரு பூமி தான். அதை 3 பகுதியா பிரிக்கிறார். அப்பொழுது இருந்தது முதலாம் பகுதி, இப்பொழுது இருக்கிறது 2வது பகுதி, இனி வரப்போறது 3வது பகுதி. இந்த 3 பகுதியை அதுக்குள்ள சில சப்டிவிஷன் வச்சிருக்கார். எப்படி பிரிச்சாலும் சரி பார்த்தீங்கன்னா வானம் பூமி இல்லையா, 2ஆ பிரிச்சிருக்கார். வானம் பூமி. புதிய வானம் புதிய பூமி இல்லையா? அப்போ ஒரே ஒரு உலகத்தை உண்டாக்குனாரு, அதை 3 பகுதியா பிரிச்சாரு. 3 பகுதியா பிரிக்கப்பட்டதை அந்த ஒவ்வொரு உலகத்துக்குள்ளே 2 பாகம் காமிக்கிறார். வானம் பூமி, வானம் பூமி, வானம் பூமி அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் இல்லையா? அப்போ இந்த காலங்களே மையமா வச்சு படிக்கக்கூடிய இந்த கான்செப்ட்ல நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். பின்னாடி பாக்குறீங்க இல்லையா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு காலத்திலையும் என்ன நடந்துச்சுன்ற விஷயங்களை ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த ஒரு ஸ்டெப் நம்ம உள்ள போகிறோம். இந்த முதலாம் உலகம் இருக்கு இல்லையா, முதலாவது காலப்பகுதி இல்லையா, இது என்ன பண்ணிட்டாரா, அவர் வந்து அழிச்சிட்டார். ஏன் அழிச்சிட்டாரா? அன்னைக்கு இருந்த மக்கள் வந்து ஒரு கீழ்ப்படியாம பரிபூர்ணமா காமிச்சிட்டாங்க, கீழ்ப்படியாம ஒரு காரியத்தை இல்லையா, அதனால அழிச்சிட்டாராம். அப்போ இன்னைக்கு அந்த முதலாம் காலப்பகுதியை கவனிக்கிறதுக்காக, இந்த ஜனங்களை வழிநடத்துறதுக்காக யாருக்கு வாய்ப்பு கொடுத்து வச்சிருந்தாரு பாருங்க. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கலாம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்து அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். பாத்தீங்களா? சோ இந்த முதலாவது காலப்பகுதியில் இருக்கக்கூடிய மனித குலத்தை பாதுகாக்கிறதுக்காக, வழிநடத்துறதுக்காக யார் வாய்ப்பு கொடுத்திருந்தார்னா லூசிபர் சொல்லக்கூடிய அந்த ஒரு தேவதூதனுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தார். ஆனால் அவர் பூமியில மனித குலத்தை கைட் பண்ண விதம் தப்பா போயிடுச்சு. எல்லாரும் பாவத்துக்குள்ள போயிட்டாங்க. அதனால என்ன பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதலாம் உலகம் சீர்கெட்டதா இருந்ததுனால என்ன பண்றாரு, அழிச்சிட்டேன்னு சொன்னார் இல்லையா? இப்ப வசனம் படிக்கலாமா பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் படிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்திலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். பாத்தீங்களா? அப்போ ஆதாம்ல தொடங்கி பாருங்க, ஆதாம்ல தொடங்கி இந்த வெள்ளம் வந்து மனிதர்கள் அழிச்சது இல்லையா, அந்த வற்றி போகக்கூடிய காலப்பகுதி வரைக்கும் முதலாவது உலகம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா இது சொல்றாரு, ஃப்ளட். இந்த வெள்ளம் வந்து வற்றி போகக்கூடிய காலப்பகுதி வரைக்கும் முதலாம் உலகன்றதை சொல்லி காமிக்கிறார் இல்லையா? அப்படி பண்ணும்போது இந்த முதலாம் காலப்பகுதி யாருடைய கண்ட்ரோலை விட்டு கொடுத்துட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லூசிஃபர் சொல்லக்கூடிய அந்த தேவதூதன் கண்ட்ரோலை விட்டு கொடுத்தார். அந்த தேவதூதன் தன்னுடைய பரிபூர்ணமான கீழ்ப்படியாமையினால மனித குலத்தை பாவத்துக்குள்ள கொண்டு போயாச்சு. அப்போ அந்த தேவதூதன் தவறான வழியில போய் அவரும் கெட்டு போயிட்டாரு இல்லையா? அப்ப முதலாம் உலகத்தை அந்த மாதிரி வந்து கெட்டு போன தேவதர் ஆண்டு கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. 2ஆம் காலப்பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் இப்ப நாம இருக்கக்கூடிய காலப்பகுதி. 2வது காலப்பகுதியை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா நோவா முதற்கொண்டு 8 பேர் வெளியே வந்தாங்க இல்லையா, வந்ததுல இருந்து இன்னைக்கு அழிக்க போறாரு, மறுபடியும் அழிக்க போறாரு. அது வரைக்கும் 2ஆம் உலகத்தினுடைய ஒரு காலப்பகுதி.
அப்ப இதுவும் யார் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. பாத்தீங்களா, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்னு சொல்லி காமிக்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை இன்னும் கொஞ்சம் கரெக்டா பாத்தீங்கன்னா நாம புரியும்படியாக நம்முடைய ஆண்டவர் இன்னும் சில வசனத்துல உறுதிப்படுத்துறார். படிக்கலாமா? பாருங்க, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் படிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல், பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் இருந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. பாத்தீங்களா, இது அவபக்தி நிறைந்த உலகம். அப்போ நோவா முதற்கொண்டு 8 பேரை மட்டும் தான் காப்பாத்தினாரு, இந்த உலகத்தை அப்படியே அழிச்சிட்டாரு. ஆனா இந்த உலகம் யார் கண்ட்ரோல்ல விடப்பட்டிருந்துச்சு பாத்தீங்கன்னா, லூசிபர் சொல்லக்கூடிய அந்த தேவதூதன் கண்ட்ரோல் விடப்பட்டிருந்துச்சு. அவன் வழிநடத்த என்னைக்கு தொடங்கினானோ அன்னைக்கு மேட்டின்மை வந்து ஜனங்களை தவறா வழிநடத்திட்டான். அப்போ கெட்டு போன தேவதூதர்கள் இங்க டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ 2ஆம் உலகத்துல வந்தோம் இல்லையா, இந்த இடத்துலயும் அதே தேவதூதன் தான், அதே கெட்டு போன தேவதூதர்கள் தான், அவங்க கண்ட்ரோல்ல தான் இந்த 2ஆம் உலகம் இருக்குன்றதையும் நம்முடைய ஆண்டவர் யோவான் 14:30 சொன்னார். அதுக்கு சப்போர்ட்டிவா இன்னும் 2 வசனம் படிக்கலாம். பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எபேசியர் 6:11. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்குக்கு கேட்டபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய. பாத்தீங்களா, இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. அதிகாரம்னா பிசாசானவன், அவனுடைய தூதர்கள், கெட்டு போன தூதர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்தது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் கழித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 2ஆம் பாகத்தை எடுக்கும்போது கூட பாத்தீங்கன்னா வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் அப்படின்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்ப என்ன பார்த்திருக்கோம்னா, முதலாவது உலகம் ஒரு காலப்பகுதி, 2ஆவது உலகம் ஒரு காலப்பகுதி. இந்த 2 காலப்பகுதியுமே அந்த தூதர் கையில விட்டு கொடுத்திருந்தாராம் இல்லையா? பிசாசாரான் கையில விட்டு கொடுத்திருந்தார். அவன் நல்லா கைட் பண்ணுவான்னு சொல்லி முதலாம் உலகத்தை பார்த்தாரு. ஆனா அவங்க புத்தி தவறா போனதுனால எல்லா மனுக்குலத்தையும் பாவம் பண்ண வச்சுட்டாங்க. அப்ப 2 காலப்பகுதியுமே அவர் வந்து இந்த கெட்டு போன தேவதூதர்கள் விட்டு கொடுத்துட்டாருன்றதை சொன்னார். இந்த 2த்தையுமே புரிய வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வசனத்தை தெளிவா புரிய வைக்கிறார். பாருங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. நல்லா கவனிங்க, இனி வரக்கூடிய உலகம் இது 3ஆம் உலகம். இதை குறித்து நாம பேசிட்டு இருக்கிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. பாத்தீங்களா, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. எதை? இனி வரக்கூடிய உலகத்தை. அப்ப கடந்து போன 2 உலகத்தையும், அதாவது இப்ப இருக்கக்கூடிய உலகம், கடந்து போன முதலாம் உலகம், இந்த 2 காலப்பகுதியுமே தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறான்றதை இங்க புரிய வைக்கிறார். அதைத்தான் ஏற்கனவே சில வசனங்கள் படித்தோம். என்னென்ன வசனங்கள் படித்தோம்? யோவான் 14:30, எபேசியர் 2:2, எபேசியர் 6 6ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை படித்து பார்த்தோம் இல்லையா? அப்போ முதலாம் உலகம், 2ஆம் உலகம், இந்த 2மே கெட்டு போன தேவதூதர் கண்ட்ரோலில் இருக்கின்றதை தெளிவுபடுத்தினார். இனி வரக்கூடிய உலகத்தை என்ன பண்ண போறதில்லைன்னா அந்த கண்ட்ரோலில் விட போறதில்லைன்றதை தெளிவுபடுத்தி காமிச்சார். சரிங்களா? அப்போ இனி வரக்கூடிய அடுத்தடுத்த காலங்களில் இந்த முதலாம் உலகத்துல என்னென்ன காரியங்கள் நடந்துச்சு, அந்த முதலாம் உலகம் எவ்வளவு காலப்பகுதி அப்படின்றது கூட என்ன பண்ணிருக்காருன்னா நம்முடைய ஆண்டு சொல்லியிருக்காரு. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன்னு சொல்லி பார்க்குறோம். முதலாம் உலகம் ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா, ஆதாமுடைய படைப்புல இருந்து. அப்புறம் வெள்ளம் வந்து வெற்றி போச்சு இல்லையா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1656 வருஷமா, 1656 வருஷம்ன்றத பைபிள்ல கிளியரா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கார். அதை படிச்சு புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது அந்த காலப்பகுதியில் நடந்த சம்பவங்களோடு இணைச்சு பார்க்கும்போது நம்ம என்ன வந்து தெளிவாக சொல்லி பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகம் இதுவும் எவ்வளவு காலப்பகுதி, 2ஆம் உலகம் எந்த வருஷம் முடியும் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமா தெளிவா என்ன பண்ண முடியும்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ரொம்ப கிளியரா பேசி காமிச்சார்.
நான் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதபடினால், உன் சத்துருக்கள் வந்து உன்னை சூழ மதில் போட்டு எப்பக்கத்தில் நொறுக்குவார்கள்ன்றத லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சொல்லி காமிச்சார். வேணா படிக்கலாமா? லூக்கா 19ஆம் அதிகாரம் 43 படிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியா உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. பாத்தீங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை சந்திக்கக்கூடிய, அவர் திட்டங்களை வெளிப்படுத்தக்கூடிய, அவர் திட்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒவ்வொரு காலப்பகுதியும் இந்த வேதாகமத்தில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, தெளிவாக கொடுத்துருக்காரு. அப்போ நாம் அவர் சொன்ன மெத்தட் அடிப்படையில் 4 ஃபார்முலாவை பயன்படுத்தி உள்ளே போனோம் அப்படின்னா ரொம்ப கிளியராக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள் நமக்கு தெளிவாக தெரிய வரும்போது நிகழ்காலங்கள், எதிர்காலங்கள், அது மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும், ஒரு பெரிய விசுவாசம் வந்துடும். அதுக்கு தான் இந்த காலங்களை மையமாச்சு படிக்கக்கூடிய மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தடாக இருக்குன்றதையும் சொல்லி காமிச்சார். சரிங்களா? அப்போது இந்த மெத்தடில் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது முதலாம் பாகம், இது 2ஆம் பாகம், இது 3ஆம் பாகம் இல்லையா? அப்படின்னா இந்த முதலாம் பாகத்துக்குள்ள 2 பாகம் காமிச்சார் இல்லையா? வானம் பூமி, வானம் பூமி, புதிய வானம் புதிய பூமி காமிச்சார் இல்லையா? அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, வானம்னா என்ன, பூமினா என்ன, அது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை நம்முடைய ஆண்டவர் ரொம்ப கிளியராக அருமையாக விளக்கி காமிச்சிருக்காரு. எப்படின்றதுக்கு சில வசனங்கள் உங்களுக்கு நான் இப்போ கொடுக்குறேன், நீங்கள் படித்து பாருங்கள். அது எந்த வகையில் நம்மளுடைய விசுவாசத்தை வந்து டெவலப் பண்ணுன்றதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த முதலாவது காலப்பகுதியை முதலாம் உலகன்றார், 2வது காலப்பகுதி 2ஆம் உலகன்றார், 3வது காலப்பகுதி 3ஆம் உலகன்றார். ஆனால் ஒரே ஒரு பூமி தான் படித்தார். இதை 3 பாகமாக பிரிச்சிருக்கார். முதலாம் பாகத்துக்குள்ள வானம் பூமி பண்ணியிருக்கார் இல்லையா? வானம்னா என்ன, இதுதான் கேள்வி. வானம்னா என்ன, பூமினா என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்து இந்த பகுதியை நம்ம முடிக்கணும். அப்போ நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய வேதத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதை பொருளாக வச்சிருக்கார். வசனத்துக்குள்ள எல்லாத்தையும் புதை பொருளாக வச்சிருக்கான்றதுக்கு அநேக வசனங்கள் படித்தோம் நம்ம ஏற்கனவே இல்லையா? ஒரு வசனம் மட்டும் இப்போ படிச்சுட்டு போகலாம் பாருங்க. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிற போல் தேடுவாயாக. பார்த்தீங்களா? அவனுடைய வார்த்தையை புதையலை தேடுற மாதிரி. ஏன்னா இது புதையல். ஸோ அந்த புதையில அவர் பர்ஃபெக்டாக வச்சிருக்காராம். வார்த்தையில் எந்த மிஸ்டேக்கும் வராது. அதை எடுத்து பேசக்கூடியவங்க தான் அவங்க புரிந்து கொண்ட வகையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களே தவிர ஆண்டோட வார்த்தையில் எந்த மிஸ்டேக் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த வார்த்தைகளை அவர் எப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்கான்றதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு பாருங்க. சங்கீதம் 12:6 படிக்கலாம். சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் முறைக்கு புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. பார்த்தீங்களா? கர்த்தருடைய சொற்கள் எந்த அளவுக்கு வந்து சுத்தமாக இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காரு. எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குன்றதுக்காக ஒரு உதாரணம் கொடுத்துருக்காரு இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நாம் வந்த நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வானம்னா என்ன, பூமினா என்ன இல்லையா? அதுக்காக தான் உள்ள வந்திருக்கோம். அப்படி வரும்போது வானம்ன்றது எதை அடையாளப்படுத்தும், பூமின்றது எது அடையாளப்படுத்தும்? சில பேர் சொல்லலாம் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்லலாம். ஆனால் எல்லா டைம்லுமே ஆண்டோட திட்டங்களை, சத்தியங்களை அவர் எப்படி சொல்ல விரும்பியிருக்காரோ அதன் அடிப்படையில் சிந்திக்கும் போது தான் அவருடைய திட்டத்துக்கு இசைவாக வரும், இல்லைன்னா அது வராமல் போயிடும் இல்லையா? அப்போது வானம் எனக்கு சிங்காசனம்ன்றது கரெக்டு தான், ஆனால் அது இங்கே பொருந்துமான்றது தான் இங்கே கேள்வி இல்லையா? இப்போ கொஞ்சம் கவனிக்கலாம். இப்போ வானம் இருக்கு இல்லையா? நல்லா ஒரு சொல்லர்த்தமாக எடுத்துக்கலாம். வானம் இருக்கு இல்லையா? வானத்திலிருந்து என்ன வந்தால் இந்த பூமி செழிப்பாக இருக்கும்? மழை. நீங்கள் சொல்கிற மாதிரி மழை வந்தால் செழிப்பாக இருக்கும் இல்லையா? அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்க போகிறோம் பாருங்கள். மழைனா எதை அடையாளப்படுத்தும்? வேதத்தில் படிக்கலாமா? உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பார்த்தீங்களா? மழையை எதுக்கு அடையாளப்படுத்தி காமிச்சாருன்னா உபதேசத்துக்கு வந்து அடையாளப்படுத்தி காமிச்சாரு. அப்போ இந்த வானத்துக்கு என்ன வரணும்? என்ன வரணும்? மழை வரணும். மழை வந்தா இந்த பூமி செழிப்பா இருக்கும். அப்ப மழை எது? ஆண்டவருடைய சத்தியங்கள். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த வானத்திலிருந்து இன்னைக்கு மழை வருதா? சத்தியங்கள் வருதா? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பூமியில சத்தியம் வந்துருந்துச்சு அப்படின்னா
இன்னைக்கு வந்து ஆண்டோடைய பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஒன்றா இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் பிரிஞ்சிருக்கிறாங்க. நிறைய டினாமினேஷன், நிறைய பிரிவினைகள் இல்லையா? அப்போ ஆண்டவர் 10 சத்தியம் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஒன்னே ஒன்று தானே கொடுப்பார். அப்படின்னா இந்த பூமிக்கு என்ன வரல? மழை வரல, மழை தடை பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ வானத்துல யாருக்கு வந்து ஆளுகை பண்றாங்க? வானத்தில் ஒருவேளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து ஆளுகை பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன கிடைச்சிருக்கும்? பூமிக்கு மழை கிடைச்சிருக்கும், பூமி ஃபுல்லா செழிப்பா இருக்கும். ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும், பூமி ஃபுல்லா சீர்கட்டு போயிருக்குது, பூமியில பாவங்கள் பெருகிட்டே போகுது. அப்ப மழை வரலையா? வரல. அதான் அர்த்தம். ஏன் வரல? அப்போ அந்த வானம் சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் செயல்படுத்தக்கூடிய இடத்துல யார் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? படிக்கலாமா? பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாத்தீங்களா? ஆகாயத்து அதிகார பிரபு யாருன்னா பிசாசானவன். அப்போ பிசாசானவன் தான் இந்த உலகத்துக்குள்ள இப்ப ராஜாவா இருந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான்றதுக்கு நம்முடைய ஆண்டவரே தெளிவா சொல்லிட்டு போனார். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், நான் போறேன்னு சொன்னார். இன்னொரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். பாத்தீங்களா? இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன். அப்போ சாத்தான் உட்கார்ந்துட்டு மழை பெய்யக்கூடிய, அதாவது சத்தியம் வரக்கூடிய அந்த கம்ப்ளீட் அதிகாரத்தை தன் கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்கிறான் இன்னைக்கு. அதனாலதான் பூமி ஃபுல்லா நீ என்ன கிடைக்கல? சத்தியம் கிடைக்கல. பூமி ஃபுல்லா யாருடைய ஆளுகையின் கீழ் இருக்குன்னு சொல்லி படிக்கும்போது படிக்கலாமா? மறுபடியும் இன்னொரு வசனம் படிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நாம் தேவனால் உண்டாய் இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா? உலகம் ஃபுல்லா பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. காரணம் என்னன்னா, அந்த வானம்ன்றது அங்கிருந்து இந்த பூமியை ஆளுகை செய்யக்கூடிய இடம் இல்லையா? அப்ப வானத்துல யார் உட்கார்ந்துருக்காங்கன்னா, எபேசியர் 2:2 அடிப்படையில் பிசாசானவன் உட்கார்ந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் இந்த பூமி சீர்கெட்டு போயிருக்குது. இந்த பூமிக்கு மழை வரல, மழையாகி சத்தியம் வரல. ஆனால் இன்னைக்கு ஆண்டவரை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும் இந்த சத்தியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சத்தியத்தை விட்டுறாதீங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்போ வானம்ன்றது அதிகார மையம், மத சம்பந்தப்பட்ட அதிகார மையம். நல்லா கவனிச்சுக்கோங்க, வானம்ன்றது மத சம்பந்தப்பட்ட அதிகார மையம். அங்க பிசாசான ஆளுகை செய்யறதுனால தான் இந்த பூமிக்கு வந்து மக்கள் வாழக்கூடிய இடத்துல இந்த பூமிக்கு வந்து மலையாகிய சத்தியம் வரல. ஆனால் ஆண்டவர் யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும் விசேஷ விதமான பண்றாருன்னா மலையாகி சத்தியத்தை கொடுத்துட்டு இருக்கார். அதுல நீங்களும் நாமும் ஒரு பங்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, இதான் 1ஆம் உலகத்துடைய நிலைமை. 2ஆம் உலகத்திலும் அதே மாதிரி தான் இன்னைக்கு விசாசன ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று. பாத்தீங்களா? இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம். அப்ப இங்க யாருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பிசாசனை உட்கார்ந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி சொல்ல வர்றார். சரிங்களா? அதனாலதான் 3ஆம் உலகத்தை ஏற்படுத்த போறார் அவரு. அது எப்படி இருக்குன்னா, புதிய வானம் புதிய பூமி. அப்போ அந்த புதிய வானம் புதிய பூமி சொல்லக்கூடிய வகையில் இருக்கும்போது இந்த புதிய வானம் அதிகார மையம் இல்லையா? அப்போ வானம்ன்றது மத சம்பந்தப்பட்ட அதிகார மையம். அந்த அதிகாரம் புதிய வானத்துல கம்ப்ளீட்டா யார்கிட்ட போகுது? நல்லாவே தெரியும். யார்கிட்ட போகுது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய ராஜ்யம் இன்னும் கொஞ்ச நாள் இந்த பூமியை ஸ்தாபிப்பார். அப்படி பண்ணும்போது இந்த பூமியாகிய உலகம் நல்லா செழிப்பா இருக்கும். அதனாலதான் அவர் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல புதிய வானம் புதிய பூமி. அப்ப வானம்ன்றது மத சம்பந்தப்பட்ட அதிகார மையத்தை அடையாளப்படுத்தும். அங்கிருந்து இந்த பூமிக்கு மலையாகி சத்தியம் வந்தாதான் பூமி செழிப்பா இருக்கும். அப்போ 1ஆம் உலகத்திலையும் அது வரல, 2ஆம் உலகத்திலையும் அது இல்லை. ஏன்னா சாத்தான் இன்னைக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கான்னு சொல்லி அநேக வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை யார் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே விசேஷ அழைப்பு கொடுத்து சத்தியங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். புரிஞ்சுங்களா? இதான் பார்த்தீங்கன்னா இந்த 3 உலகத்தினுடைய அடிப்படையான ஒரு கான்செப்ட். சரிங்களா? கொஞ்சம் 2 செகண்ட் ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம கடந்து போகலாம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, காலங்களை மையமாக வைத்து படிப்பது
அப்படின்னு ஒரு தலைப்பை ஒரு மெத்தடை கையில் எடுத்தோம் இல்லையா. அது என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு உலகத்தை ஆண்டவர் படைச்சிருக்காரு, அதை 3 பாகமாக பிரிச்சிருக்காரு. எப்படி பிரிச்சிருக்காரு? 1ஆம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம் பிரிச்சிருக்காரு. அப்படி பிரிக்கும்போது 1ஆம் உலகத்துக்குள்ள 2 பாகம் இருக்குது, வானம் பூமி. 2ஆம் உலகத்துக்குள்ள வானம் பூமி, 3ஆம் உலகத்துக்குள்ள வானம் பூமி. அப்போ வானம் பூமி பிரிக்கும்போது வானம்ன்றது மத சம்பந்தப்பட்ட அதிகார மையம். அப்போ அங்கிருந்து என்ன வரணும்? பூமிக்கு மழை வரணும். அப்போ மழை எது? ஆண்டவுடைய சத்தியங்கள். நம்ம உபாகமத்தில் 32:2 படித்தோம் இல்லையா. அப்போ அந்த வானத்தில் யார் உட்காந்துருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது எபேசியர் 2:2 அடிப்படையில் பிசாசானவன், யோவான் 14:30 அடிப்படையில் பிசாசானவன், 2 கொரிந்தியர் 4:4 அடிப்படையில் பிசாசானவன் அங்கே உட்கார்ந்து ஆளுகை செய்யறதுனால தான் இந்த பூமிக்கு என்ன வரல? மழை வரல. அப்போ நமக்கு மட்டுமே விசேஷ விதமா என்ன பண்ணிருக்காருன்னா மலையாகி சத்தியத்தை கொடுத்திருக்கார். இந்த சத்தியத்தை விட்டு விடாதீர்கள். இந்த சத்தியம் தெரிந்து கொள்ளும் போது இன்னும் அதிகமாக ஒவ்வொரு காலப்பகுதியிலும் என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அது மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து வரக்கூடிய காலத்தில் நாம் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த பூமியில் விசுவாசத்தோடு வாழ்ந்து என்ன பண்ணுவோம்னா இந்த ஓட்டத்தை முடிப்போம். அதுக்கு தான் இந்த காலங்களை பற்றி உண்மைகள் நமக்கு தெரிய வேணும்னு நம்முடைய ஆண்டு சொல்லி காமிச்சார். சரிங்களா? இதான் இந்த மெத்தடோடைய ஒரு சின்ன உண்மைகள் சிப்பாக வரக்கூடிய டைமில் இது குறித்து அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? பண்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு இருக்கக்கூடிய டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த டாப்பிக்கை, இந்த தலைப்பை நம்ம இதோட முடிக்கலாம். இன்னும் 2 டாப்பிக்கை, 2 மெத்தடை வரக்கூடிய அடுத்த காணொளியில் நம்ம சந்திக்கலாம். நம்முடைய ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அழைக்கிறோம் வாருங்கள் சத்தியம் என்னவென்றறிய. அழைக்கிறோம் வாருங்கள் வேதத்தின் உண்மை அறிய. கிறிஸ்தவ ஜீவிதத்தில் ரகசியமே வேதம். கிறிஸ்தவ ஜீவிதத்தில் ரகசியமே வேதம். அழைக்கிறோம் வாருங்கள் சத்தியம் என்னவென்றறிய. அழைக்கிறோம் வாருங்கள் வேதத்தின் உண்மை அறிய. மண்ணாலே உருவான மனிதன் மண்ணுக்கே திரும்பும் திட்டம் என்ன? மண்ணாலே உருவான மனிதன் மண்ணுக்கே திரும்பும் திட்டம் என்ன? பூமியை ஆள ஆசீர்வாதம் பெற்ற மனிதன், பூமியை ஆள ஆசீர்வாதம் பெற்ற மனிதன், மரணத்திற்குள் போகும் திட்டம் என்ன? மரணத்திற்குள் போகும் திட்டம் என்ன? அழைக்கிறோம் வாருங்கள் சத்தியம் என்னவென்றறிய. அழைக்கிறோம் வாருங்கள் வேதத்தின் உண்மை அறிய.
கைகளில் வேதம் ஒன்றல்லோ. பின்மார்க்க வேதங்களின் திட்டம் என்ன? நம் கைகளில் வேதம் ஒன்றல்லோ. பின்மார்க்க வேதங்களின் திட்டம் என்ன? இரவிலும் பகலிலும் தியானித்தும் தாவீதும் பரலோகம் போகாததே. இரவிலும் பகலிலும் தியானித்தும் தாவீதும் பரலோகம் போகாததே. தாவீதும் பரலோகம் போகாததே. தாவீதும் பரலோகம் போகாததே. அழைக்கிறோம் அழைக்கிறோம் வாருங்கள் சத்தியம் என்னவென்றறிய. அழைக்கிறோம் அழைக்கிறோம் வாருங்கள் வேதத்தின் உண்மை அறிய. மீட்பரின் திட்டம் ஒன்றுண்டு. மீட்கும் பொருளை உலகிற்கு கொடுத்திட. மீட்பரின் திட்டம் ஒன்றுண்டு. மீட்கும் பொருளை உலகுக்கு கொடுத்திட. பல வகை மரணங்கள் இருந்தும் சிலுவையில் மரித்திட காரணமே. பல வகை மரணங்கள் இருந்தும் அவர் சிலுவையில் மரித்திட காரணமே. இவைகளின் ஆழங்கள் அறிந்து கொள்ள. இவைகளின் ஆழங்கள் அறிந்து கொள்ள